ஆகிய கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தமது ஒரே பிரான குமாரனை நமது பாவங்களுக்காக மரணத்தை ஒப்படுத்த நிமித்தம் பாவங்களை மன்னிக்கிறார். அவர் நாமத்திலே விசுவாசம் உள்ளவர்களுக்கும் கடவுளின் பிள்ளைகளாம்படி அதிகாரம் கொடுத்து அவர்களுக்கு தமது பரிசுத்த ஆவியை தந்திருள்ள வாக்குத்தத்தம் பண்ணினார். விசுவாசமுடைய ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தாவே, எங்கள் அனைவருக்கு கிருபை செய்திருளும். முறையாக வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீத பாடம் அது 32ஆம் சங்கீதம் 1 தொடங்கி 8 உள்ள திருவாக்கு நாம் முறையாக வாசிக்க கேட்போம். எவனுடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்துவிட்டு ஓயாத என் எலும்புகள் உலர்ந்து போயின. இரவும் பகலும் உமது கரம் என் மேல் பாரமாயிருந்ததினால் என் சரீரம் உஷ்ணகால வறட்சி போல வறண்டு போயிற்று. நான் என் அக்கிரமங்களை மறைக்காமல் என் பாவத்தை உம்மிடத்தில் அறிக்கையிட்டேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிவிப்பேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இப்படி இருக்கதால் உம்மை கண்டறியத்தக்க சமயத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி மன்றாடுவான். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. நீர் எனக்கு மறைவிடும். என்னை நீ இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்களால் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். சேர்ந்து படிப்போம். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு கற்பிப்பேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான யுகங்களாய் இருக்கிறபடியே. நம்முடைய விசுவாசத்தை பாடல் புத்தகத்திலே 68வது பக்கத்தில் இருக்கிற அத்தனாசியஸ் விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து அதை முறையாக கடவுளுடைய சமூகத்துக்கு முன்பாக அறிக்கை செய்வோம். 68வது பக்கம் அத்தனாசியஸ் விசுவாச பிரமாணம். ரட்சிப்படைய விரும்புகிறவன் எவனோ அவன் திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசத்தை எல்லாவற்றிலும் முதன்மையாய் பற்றி கொள்ள வேண்டும். அந்த விசுவாசத்தை பழுதின்றி முழுமை அனுசரியாதவன் என்றைக்கும் கெட்டுப்போவான் என்பதற்கு சந்தேகமில்லை. திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசமாவது தேவத்துவ ஆட்களை கழுவாமலும் தேவத்துவத்தை பிரியாமலும் ஏக கடவுளை திருத்துவமாகவும் திருத்துவத்தை ஏகத்துவமாகவும் வணங்க வேண்டும் என்பதே. பிதாவானவர் ஒருவர், குமாரனானவர் ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர். ஆனாலும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் ஒரே தேவத்தன்மையும் சம மகிமையும் சம நித்திய மகத்துவமும் உண்டு. பிதா எப்படிப்பட்டவரோ குமாரன் அப்படிப்பட்டவர், பரிசுத்த ஆவியும் அப்படிப்பட்டவர். பிதா படைக்கப்படாதவர், குமாரன் படைக்கப்படாதவர், பரிசுத்த ஆவியும் படைக்கப்படாதவர். பிதா நித்தியர், குமாரன் நித்தியர், பரிசுத்த ஆவியும் நித்தியர். ஆகிலும் மூன்று நித்திய பொருட்கள் இல்லை, நித்திய பொருள் ஒன்றே. அப்படியே மூன்று அளவிடப்படாத பொருட்கள் இல்லை, மூன்று படைக்கப்படாத பொருட்கள் இல்லை. படைக்கப்படாத பொருள் ஒன்றே, அளவிடப்படாத பொருள் ஒன்றே. அப்படியே பிதா சர்வ வல்லவர், குமாரன் சர்வ வல்லவர், பரிசுத்த ஆவியும் சர்வ வல்லவர். ஆகிலும் மூன்று சர்வ வல்ல பொருட்கள் இல்லை, சர்வ வல்ல பொருள் ஒன்றே. அப்படியே பிதா கடவுள், குமாரனும் கடவுள், பரிசுத்த ஆவியும் கடவுள். ஆகிலும் மூன்று கடவுள் இல்லை, கடவுள் ஒருவரே. அப்படியே பிதா கர்த்தர், குமாரனும் கர்த்தர், பரிசுத்த ஆவியும் கர்த்தர். ஆகிலும் மூன்று கர்த்தர் இல்லை, கர்த்தர் ஒருவரே. இம்மூவரில் ஒருவரை தனித்தனியாக கடவுள் என்று கர்த்தர் என்று அறிக்கிட வேண்டும் என்று கிறிஸ்து மார்க்கம் சத்தியம் கட்டளிட்டிருக்கிறது போல மூன்று கடவுள்கள் உண்டென்றும் மூன்று கர்த்தர்கள் உண்டென்றும் சொல்லக்கூடாது என்று திருச்சபைக்குரிய பொதுவான சித்தாந்தம் கட்டளையிட்டிருக்கிறது. பிதா ஒருவராலும் உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல. குமாரன் பிதாவினாலே இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரே. பரிசுத்த ஆவியும் பிதாவினாலும் குமாரனாலும் இருக்கிறவர், உண்டாக்கப்பட்டவரும் அல்ல, படைக்கப்பட்டவரும் அல்ல, பிறப்பிக்கப்பட்டவரும் அல்ல, புறப்படுகிறவரே.
ஆகையால் மூன்று பிதாக்கள் இல்லை, ஒரே பிதாவும், மூன்று குமாரர் இல்லை, ஒரே குமாரனும், மூன்று பரிசுத்த ஆவிகள் இல்லை, ஒரே பரிசுத்த ஆவியும் உண்டு. அன்றியும் இந்த திருத்தவத்தில் ஒரு முந்தினோரும் அல்ல, பிந்தினோரும் அல்ல, ஒருவர் ஒருவர் பெரியோரும் அல்ல, சிறியவரும் அல்ல, மூவரும் சமநித்தியரும் சரி சமணருமாம். ஆதலால் மேற்சொல்லியபடி எல்லாவற்றிலும் ஏகத்துவம் திருத்துவமாகவும் திருத்துவம் ஏகத்துவமாகவும் வணங்கப்பட வேண்டும். ஆனபடையால் ரட்சிப்படைய விரும்புகிறவன் திருத்துவத்தை குறித்து இப்படியே நினைக்க வேண்டும். மேலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷ அவதாரத்தை குறித்து சரியானபடி விசுவாசிப்பதும் நித்திய ரட்சிப்படைவதற்கும் அவசியமாய் இருக்கிறது. நாம் விசுவாசித்து அறிக்கையிடுகிற சரியான விசுவாசமானது தேவகுமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்து கடவுளும் மனுஷனுமாய் இருக்கிறார். உலகங்கள் உண்டாவதற்கு முன்னே அவர் ஜெனிப்பிக்கப்பட்டு பிதாவினுடைய தன்முடியாக கடவுளாகவும் உலகத்தில் பிறந்து தம்முடைய தாயின் தன்னுடைய மனுஷனாகவும் இருக்கிறார். குறைவற்ற கடவுளாயும் பகுத்தறிவுடைய ஆத்மாவும் நரதேகமும் பொருந்திய குறைவற்ற மனுஷனாயும் இருக்கிறார். தேவ தன்மையின்படி பிதாவுக்கு சரியானவர், மனுஷ தன்மைக்குப்படி பிதாவுக்கு தாழ்ந்தவர். அவர் கடவுளும் மனுஷனுமாயிருந்தும் இருவராயில்லாமல் கிறிஸ்து என்னும் ஒருவராகவே இருக்கிறார். தேவ தன்மை மனுஷ தன்மையாய் மாறினதனால அல்ல, தேவத்துவத்தில் மனுஷ தன்மையை சேர்த்து கொண்டதனாலே ஒருவராய் இருக்கிறார். இரண்டு தன்மையும் கலந்ததினாலே அல்ல, ஒருவராக பொருந்ததினாலேயே முற்றும் ஒருவராய் இருக்கிறார். பகுத்தறிவுடைய ஆத்மா சரீரம் பொருந்தி ஒரே மனுஷனாய் இருப்பது போல கடவுளும் மனுஷனும் பொருந்தி ஒரே கிறிஸ்துவாய் இருக்கிறார். அவர் நமக்கு ரட்சிப்புண்டாக பாடுபட்டு பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து உயிரோடு எழுந்தருளினார். அவர் பரமண்டலத்திற்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய கடவுள் வலது பாசில் வீற்றிருக்கிறார். அவரிடத்திலிருந்து உயிருள்ளோரும் மரித்தோர் நியாயத்திற்கு வருவார். அவர் வரும்போது சகல மனுஷரும் தங்கள் சரீரங்களோடு எழுந்து தங்கள் கிரியைகளை குறித்து கணக்கு ஒப்புவிப்பார்கள். நன்மை செய்தவர்கள் நித்திய ஜீவனையும் தீமை செய்தவர்கள் நித்திய ஆக்கினைக்குள்ளும் அடைவார்கள். திருச்சபைக்குரிய பொதுவான விசுவாசம் இதுவே. இதை ஒருவனும் உண்மையாய் விசுவாசிக்கவிட்டால் ரட்சிப்படையான். ஆமென். மீண்டுமாய் கடவுளை மையப்படுத்தும்படியாய் 232வது பாடலை நாம் பாடுவோம். பாடல் எண் 232வது பாடல். மரித்தாரே என் ஆண்டவர் சிலுவையில் தானே, மரித்தாரே என் இரட்சகர் ஆயனக்காகவே, மரத்திலோ ஜீவனை விட்டார் என் இயேசுவே, உனக்குந்தான் இப்பாலியை கொடுத்தார் பாவியே. நான் எண்ணி எண்ணி வருகில் என் நேசம் ஊக்கமாய் கொழுந்து விட்டு நெஞ்சத்தில் எரியும் பக்தியாய் என் மீட்பர் இயேசு கிறிஸ்துதான் இவ்வாறுள் செய்தாரே. நான் என்ன பதில் செய்யலாம், தகுதி இல்லையே. என் தேகம் செல்வம் சோகமோ என் ஜீவன் யாவுமே சுகந்த பலியாகவோ படைப்பேன் இயேசுவே.
அன்புக்குரியவர்களே, இன்றைய நாள் இறை செய்தி நம் மத்தியில் இருக்கிற நம்முடைய திருச்சபையினுடைய தலைவர் டாக்டர் ஜான்சன் சார் அவர்கள் நமக்காக இறை செய்தியை கொடுப்பார். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் நேசிக்கப்பட்ட போதகர் அவர்களே, உடன் விசுவாசிகளே, திருச்சபையாரே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொண்ட 2 வசனங்கள், ஒன்று கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18 வசனம். சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாயிருக்கிறது. அடுத்த வசனம் கலாத்தியர் எழுதின நிருபம் 6 அதிகாரம் 14 வசனம். நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்ட இருப்பேனாக என்பதே. ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே, இதோ நீர் சிலுவையில் பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கும் பொழுது ஆவியானவர் தாமே அந்த சிலுவை தியானத்தை எங்களோடு பேச வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். மகிமையின் ராஜாவே, நாங்கள் மேன்மை பாராட்டுவது எங்களை அல்ல தகப்பனே, உம்மை மட்டுமே மேன்மை பாராட்டவும், பவுல் அப்போஸ்தலன் சொன்னது போல சிலுவையை குறித்து மட்டுமே மேன்மை பாராட்டும் மக்களாக இந்த இடத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும், எங்களை மறைத்து நீர் பேசும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். சிலுவையை பற்றிய உபதேசம். அநேக செய்திகள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வருடம் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். 40 நாட்களும் செய்திகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதன் பிறகு பெரிய வெள்ளி, அதிலே ஒரு 7 வார்த்தைகள் அடங்கிய செய்திகள். இப்படியாக ஒவ்வொரு வருடமும் நாம் இந்த சிலுவை தியானங்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகளையும் குறித்து நாம் செய்திகள் வாயிலாகவும், பாடல்கள் வாயிலாகவும், ஜெபங்கள் வாயிலாகவும், அநேக ஊழியக்காரர்கள் மூலமாகவும் கேட்டுக்கொண்டு வருகிறோம். ஏற்கனவே அநேக முறை இந்த வசனங்களை படித்திருப்போம், அநேக முறை இந்த வசனங்களை குறித்து தியானித்திருப்போம். அநேக ஊழியக்காரர்கள் பலவிதமான விளக்கங்களை இதற்கு கொடுத்திருப்பார்கள். இருந்தாலும் இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை நாம் கவனித்து கேட்போம். இந்த லெந்து காலங்கள், லென்ட் என்று சொல்லுகிற பொழுது ஒரு அயல் நாட்டிலே அதை ஸ்ப்ரிங் என்று குறிப்பிடுகின்றார்கள். ஸ்ப்ரிங் என்பது அதாவது இலைகள் உதிர்ந்து மீண்டுமாய் புதிதாய் தோன்றுகின்ற ஒரு காலம். அதை எதற்கு ஒப்பிடுகிறார் என்றால், நாம் இந்த பாவ வாழ்க்கையிலே இந்த 40 நாட்கள் எல்லாவற்றையும் விடுத்து, ஒருவேளை குட் ஃப்ரைடே முடிந்து ஈஸ்டர் அன்றையிலே புதிய பூக்களாய், புதிய துளிராய் நாம் துளிர்க்க வேண்டும் என்ற காரணத்தினால் இதை அப்படி அழைக்கின்றார்கள். அந்த இலையுதிர் காலம் முடிந்து நமக்கு இங்கே புதிய துளிரான காலமாக இந்த லென்த் நாட்கள் அமைய வேண்டும் என்று நாம் இறைவனை மன்றாடுவோம். சிலுவையை பற்றி அநேக விளக்கங்கள் கொடுத்திருப்பார்கள். ஒரு கூட்டல் குறி போல இருக்கின்ற அந்த சிலுவை, ஆண்டவராகிய கடவுள் உலகை படைத்த பொழுது ஏதேன் தோட்டத்தை படைத்தார். அந்த ஏதேன் தோட்டத்திலே ஒரு மரத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்று ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ஒரு கட்டளை கொடுத்தார். ஆனாலும் அதை மீறி அங்கே அவர்கள் புசித்தார்கள். பாவம் உருவானது. அந்த மரத்திலே உருவான பாவத்தை மீண்டுமாக ஒரு சிலுவை மரத்திலே ஆண்டவர் மீட்டெடுத்தார் என்று அநேக அறிஞர்கள் இதை விளக்கியுள்ளார்கள்.
பாவத்திலே மரத்தினால் தோன்றிய பாவத்தை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டுமாக மரத்திலே நமக்கு சிலுவையில் அறையுண்டு அந்த பாவத்தை மீட்டெடுத்தார் என்று நாம் பார்க்கின்றோம். ரோம பேரரசர்கள் காலத்திலே சிலுவை என்பது ஒரு அவமான சின்னமாக, ஒரு தண்டனைக்குரிய சின்னமாக இருந்து வந்துள்ளது. நம்முடைய தாசனாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையிலே எதையும் பாவமாக செய்யாமல், தவறாக செய்யாமல் மரித்து அந்த சிலுவையை ஒரு புனித சின்னமாக மாற்றினார் என்று நாம் பார்க்கின்றோம். இதுபோல அந்த சிலுவையை குறித்து சொல்லும் பொழுது அது நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கின்றது. வாழ்க்கையிலே அன்பை எப்படி பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை குறிக்கின்றது. தியாகத்தை அடையாளமாக அந்த சிலுவை குறிக்கப்படுகிறது. முக்கியமாக கிறிஸ்தவருடைய வாழ்க்கைக்கு ரட்சிப்பு என்பதை பற்றி அது தெளிவுபடுத்துகிறது. அநேக ஊழியக்காரர்கள் ஒருவேளை பெண்டிகாஸ் பீப்புளாக இருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா என்று கேட்பார்கள். நம்ம என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாத இருப்போம். நம்மக்கிட்ட கேட்டான் மறைந்த போதகர் ஐசக் மூன் அவர்கள் ஒரு முறை அவரிடம் இந்த கேள்வியை நாங்கள் கேட்டபொழுது, நானும் என்னுடைய தம்பியும் இந்த கேள்வியை கேட்டோம். அவர் சொன்ன விளக்கம், விசுவாசத்தினால் நீதிமான் ரட்சிக்கப்படுவான், அதுதான் ரட்சிப்புனார். ரட்சிப்பு என்று சொல்லும் பொழுது ஒருவித சிக்ஷை, கஷ்டங்கள், துன்பங்களிலிருந்து வெளிவருவது தான் ஒரு ரட்சிப்பு. அதை அனுபவிப்பது தான் ரட்சிப்பு. அப்படி பார்க்கும் பொழுது இந்த சிலுவை, புனித சிலுவையை நிறைய பேர் வீட்டில் வைக்க மாட்டாங்க. சிலுவை ஒரு துக்கத்துக்கு அடையாளம், சிலுவை வச்சா கஷ்டம் வந்துடும், இப்படியெல்லாம் கூட இன்றைக்கு கிறிஸ்துவர்கள் வாழ்க்கையில் கொண்டிருக்கிற எண்ணங்கள் நிறைய உண்டு. ஆனால் இந்த சிலுவை நமக்கு எப்படி மீட்பை தருகின்றது? கிறிஸ்தவன் என்று சொன்னாலே அவன் கண்டிப்பாக கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டும், பாடுகளை அனுபவிக்க வேண்டும் என்று கடந்த 3-4 வாரங்களாக நாம் செய்திகளிலே கேட்டோம். உண்மை அதுதான். கிறிஸ்தவர்கள் என்றால் இன்றைக்கு எப்படி யோசித்து கொண்டிருக்கிறார்கள் என்றால், ஒரு ஊழியக்காரர்களோ யாரோ ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனத்தை சொல்லி ஒரு ஜெபித்தால் ஆசீர்வாதமாக மட்டுமே இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கிறிஸ்தவன் என்று சொன்னாலே இயேசு கிறிஸ்து பட்ட பாடுகள் போல நாமும் பாடுகள் பட வேண்டும் என்பதே இந்த உலகத்தில் கிறிஸ்தவனுக்கு நியமிக்கப்பட்ட நியதி. அந்த உபத்திரவத்திலே நாம் எவ்வாறு ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம், எவ்வாறு நாம் அந்த உபத்திரவத்திலிருந்து மீண்டு வருகின்றோம் என்பதை குறிப்பது தான் இந்த ரட்சிப்பு என்பது. அதே போல் யோவான் 19ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே அவர் தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு எபிரேயு பாஷையிலே கொல்கதா என்று சொல்லப்படும் கபாலஸ்தலம் என்ற இடத்திற்கு புறப்பட்டு போனார் என்று பார்க்கின்றோம். சிலுவை நமக்கு தரும் ஆறுதல் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு கல்வாரி மலைக்கு போகின்றார். அப்படி என்றால் நாம் ஒவ்வொருவரும் ஒரு சிலுவையை சுமக்க வேண்டும். அவருக்கு நாம் சாட்சிகளாக இருக்கிறோம், அவரை பிரதிபலிக்கின்றோம், கிறிஸ்தவர்களாக இருக்கின்றோம் என்று நாம் சொல்லுவோமானால் நாம் சிலுவையை சுமப்பதற்கு தயாரா? அந்த சிலுவையை பற்றிய உபதேசங்கள் தான் இன்றைக்கு நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. வசனத்தில் முதல்ல பார்த்தோம், மற்றவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. சிலுவையை பற்றிய உபதேசத்தை யார் யார் வெறுக்கிறார்களோ, யார் யார் பழித்து பேசுகிறார்களோ அவர்களுக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. நாம் சிலுவையை பற்றிய உபதேசத்தை சொல்லும் பொழுது நாம் ரட்சிப்புக்குள்ளாக வருகின்றோம், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறோம் என்பது நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறது என்று நாம் பார்க்கின்றோம். கலாத்தியர் 2:20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே, கிறிஸ்துவுடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன் என்று வசனம் கூறுகிறது. அதாவது பவுல் அப்போஸ்தலன் சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அனுபவம் நமக்கு இந்த சிலுவை மூலமாக கிடைக்க வேண்டும். அது எப்படி கிடைக்கும் என்று ஒருவேளை நாம் கேள்வி கேட்போம். நாம் போய் எப்படி இயேசு கிறிஸ்துக்கிட்ட பேசுறது, கடவுள் போய் எப்படி நம்மக்கிட்ட பேசுவார், இப்படியெல்லாம் நமக்கு ஒரு கேள்விகள் எழக்கூடும். நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வளவு அவமானப்படுகிறோமோ அவ்வளவும்
நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஒருவேளை நாம் வேலை ஸ்தலத்திலே நமக்கு மேலதிகாரியிடத்திலோ அல்லது உடன் வேலையாள்களிடோ அல்லது நமக்கு கீழ் வேலை செய்கிறவர்களோ அநேக அவமானங்கள், பொய்யான காரியங்கள், தவறான பேச்சுகள் நம்மை பற்றி பேசக்கூடும். அல்லது தெரியாத தவறுக்கு நம்மை பற்றி தூஷிக்கக்கூடும். அதே போல் வீட்டிலே கூட நமக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் வரக்கூடும். அந்த இடத்திலே நாம் திருப்பி பேச வேண்டியதாக இருக்குது. உறவினர்கள் நாம் செய்யாத காரியங்களுக்கு இகழ வேண்டிய இருக்கக்கூடும். அதே போல் ஒவ்வொரு இடங்களிலேயும் எங்கெங்கு பார்க்கின்றோம், நண்பர்களே கூட இருக்கின்றவர்களே சில நேரத்தில் நம்மை இகழ்ந்து பேசக்கூடிய காரியங்கள், செய்யாத தவறுகளுக்கு நம்ம மீது போடுகின்ற பழிகள், இவை எல்லாவற்றையும் நாம் என்ன பண்ண வேண்டும் என்றால் சகித்து கொள்ள வேண்டும். அதை தான் ஆண்டவர் அங்கு சொல்லுகின்றார். இப்படி அந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது, துக்கப்படும் பொழுது நாம் ஒருவேளை அழக்கூட செய்கிறோம் சில நேரங்களில். அங்கு ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவது என்னவென்றால், இந்த இடத்திலே சொல்லும் பொழுது, நீ அந்த நேரத்திலே ஆண்டவரை நோக்கி பார். ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது சிலுவை காட்சி உன் கண் முன்னே தோன்றுமானால் உனக்கு அந்த இடத்திலே தீர்வு கிடைக்கும். நீ திரும்ப அவர்களுக்கு எதுவும் செய்யாமல் உன்னுடைய வேண்டுதலை, உன்னுடைய மனபாரத்தை, உன்னுடைய துக்கத்தை ஆண்டவரிடத்திலே நீ சொல்லும் பொழுது, சிலுவை காட்சி உன் கண் முன்னே தோன்றுமானால் அந்த இடத்திலே உனக்கு மன அமைதி கிடைக்கும். ஆண்டவர் அதற்கு அடுத்தவைகளை செய்வார் என்று பார்க்கின்றோம். ஆனால் நம்முடைய மனித தன்மையிலே ஒரு சொல்லை சொல்லிவிட்டால் நம்மால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. உடனே ஏதாவது செய்ய வேண்டும், உடனே திருப்பி பேச வேண்டும், அல்லது அவர்களை பழி வாங்க வேண்டும். இப்படியெல்லாம் நாம் மனித தன்மையிலே நாம் யோசிக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீது கூட அநேக குற்றச்சாட்டுகள் சொல்லப்பட்டன. அவர் எதற்கும் அதற்கு பதில் சொல்லவில்லை. ஒரு முறை சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் பொழுது பேராசிரியர் ஒருவர் ஒரு இலக்கிய பாடத்தை நடத்தி கொண்டிருந்தார். நடத்தி கொண்டிருக்கும் பொழுது, எல்லாம் படித்தவர்களாக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு பொறுமை வேண்டும், சகித்து கொள்ளும் தன்மை வேண்டும் என்று ஒரு விளக்கத்தை கூறினார். ஒரு மாணவர் இன்னொரு மாணவரை அவனுடைய பிறப்பை பற்றியும் அவனுடைய தாயை பற்றியும் ஒரு கெட்ட வார்த்தையில் அதிகமாக திட்டிவிட்டார். அதற்கு இரண்டு பேருக்குள்ள பெரிய சண்டை. அப்போ அந்த பேராசிரியர் விளக்கம் கொடுத்தார். அவன் திட்டியது உன்னுடைய தாயை, உன்னை பற்றி, உன்னுடைய பிறப்பை பற்றி. உனக்கு தெரியும் உன்னுடைய தாயை பற்றி, உன்னுடைய பிறப்பை பற்றி. நீயாக ஏன் அதற்கு கண்ணு மூக்கு காதெல்லாம் வச்சு நீ டெவலப் பண்ணுற? அப்போ நீயே தான் அதுக்கு காரணம். அவன் திட்டானா அதுக்கும் உனக்கு சம்மந்தம் இல்லைன்ட்டு நீ போயினே இரு. அந்த சகிப்புத்தன்மை நம்மளுக்கு வேண்டும். அப்பொழுதுதான் நாம் அடுத்த நிலைக்கு நம்ம செல்ல முடியும் என்று அந்த பேராசிரியர் அன்னைக்கு விளக்கம் சொன்னார். அதே போல் இது எதை காட்டுகிறது என்றால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மீது கூறிய அனைத்து காரியங்களையும் அந்த சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுப்பதற்காக தவறு செய்யாத ஒருவரை தண்டிக்கும் பொழுது பொறுத்து கொண்டார், சகித்து கொண்டார் என்று நாம் பார்க்கின்றோம். இந்த சிலுவை காட்சி நமக்கு தேவ பலனாக இருக்கிறது என்று பார்த்தோம். சிலுவை காட்சி என்று சொல்லும் பொழுது நாம் கூட வேறு எந்த இதுவும் வைக்கல, சர்ச்சில் ஒரே ஒரு சிலுவையை வச்சுருக்கிறோம். அந்த சிலுவையை எதற்காக வைத்திருக்கிறோம்? ஒரு அடையாள சின்னமாக வைத்திருக்கிறோம். கிறிஸ்தவர்கள் என்பதற்கு ஒரு அடையாளம், ஒரு சிலுவை. அந்த சிலுவை குறித்து நாம் பேசும்பொழுது ஒவ்வொரு மாதமும் அல்லது மாதத்துக்கு 2 முறை திருச்சபையிலே ஒரு ஒழுங்கு செய்யப்படுகிறது. திருவிருந்து என்கின்ற ஒரு சாக்கிரமந்து நமக்கு அளிக்கப்படுகிறது. அந்த திருவிருந்து என்ற சாக்கிரமந்து எதற்காக கொடுக்கப்படுகிறது என்றால், அந்த சிலுவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை தானே ஒப்பு கொடுத்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நினைவு கூறுவதற்காகவே இந்த ஒழுங்குமுறை நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் நாம் ஆலயத்திற்கு முன்னால் வரும்பொழுது, திருவிருந்தை பகிர்ந்து கொள்ளும் பொழுது இதை நினைவு கூர்ந்து வருகிறோம்? எப்படி பயபக்தியுடன் வருகிறோம்? அந்த திருவிருந்தை பகிர்ந்து கொண்டு எப்படி மன திருப்தியோடு நிம்மதியோடு வருகின்றோமா? அல்லது ஒரு கடமைக்காக நாம் அதை எடுத்து செல்கிறோமா? இல்லை அந்த இடத்துல நின்று இது இருக்குதா அது இருக்குதான்னு பேசின்னு இருக்கிறோமா?
ஆகவே இதை ஒழுங்குபடுத்தினதுக்கான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எதற்காக மரித்தார், நமக்காக மரித்தார், நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார் என்பதை நினைவு கூறும் வண்ணமாகவே இந்த சாக்கிரமந்தி நம்மளுக்காக பகிரப்படுகிறது. அதை நாம் உண்மையாக பயபக்தியுடன் பெற்றுக்கொள்வது நல்லது. நம்முடைய திருச்சபையில் பாடகர்களுக்கு கூட என்னுடைய அருமையான ஒரு வேண்டுகோள், அந்த திருவிருந்து நேரத்திலே பாடல் பாடப்படுகிறது. எதற்காக பாடப்படுகிறது என்றால், வேறு டைவர்ஷன்ஸ் யாருக்கும் வரக்கூடாது. எழுந்து போகிறாங்க வராங்க கேமரா பார்க்குறாங்கன்றது வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பாடல் பாடப்படுகிறது. அந்த பாடலை கூட மென்மையாக பாடுங்கள், சத்தம் ஏற்றி இறக்கி பாடின்னு இருக்காதீங்க. அங்கே ஐயர் ஆசீர்வாதம் கொடுக்கும்போது ஒரு டிசிப்ளினாக செய்யுங்க. ஏன்னா ரொம்ப முக்கியமானது வாழ்க்கையிலே நம்ம அந்த திருவிருந்து எடுப்பது. அது டிஸ்டர்ப் ஆகுதுன்னா நம்ம கர்த்தருக்குள்ள உண்மையாக பயபக்தியாக எடுக்கலைன்னு அர்த்தம். ஆகவே இதை நிறைவேற்றும்படி அன்பாய் தாழ்மையாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த திருவிருந்து எடுக்கும் பொழுது நமக்கு அந்த சிலுவையின் காட்சி மனக்கண் முன்னே இத்தனை நாள் வரவில்லை என்றாலும், இனிமேல் திருவிருந்து எடுக்கும் பொழுது இந்த மனக்கண் முன் நம்முடைய அந்த சிலுவை காட்சி வர வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். மத்தேயு 16:24 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று கூறுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்கிறார், தன்னைத்தான் வெறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும் என்று. நம்முடைய பாவங்களுக்காக நாம் சிலுவையை சுமக்க ஆயத்தமாக இருக்கின்றோமா? இன்றைக்கு நாம் அதற்கு தயாராக இருக்கின்றோமா? சிலுவை சுமப்பதற்காகத்தான் நாம் உலகத்தில் அழைக்கப்பட்டிருக்கிறோம், அல்லது நாம் ஆசீர்வாதமாக எல்லோரை விட நாம் மேன்மையாக இருக்க வேண்டும் என்பதற்காக அழைக்கப்படவில்லை. கிறிஸ்தவன் என்று சொல்லும் பொழுதே நீ சிலுவையை சுமக்க தான் பிறந்திருக்கிறாய் என்ற அர்த்தம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சகிப்புத்தன்மை கொண்டிருந்தார் என்பதற்கு எபிரேயர் 12 அந்த 12 குறிப்பிடுகிறார். எபிரேயர் 12 குறிப்பிடுகிறார், அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். சிலுவையை சகித்து கொண்டார். நாம் எவ்வாறு சிலுவையை சகித்து கொள்கிறோம்? நிந்தைகளை சகிப்பதுதான் நமக்கு கிறிஸ்துவ வாழ்க்கை. சிலுவைகளை சுமக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த உலகத்தின் பாடுகள் தான் நமக்கு ஆசீர்வாதம். உபத்திரவம் தான் நம்மை ஆண்டவரிடத்தில் கிட்டி சேர்க்கும். இவை எல்லாத்துக்கும் காரணம் அந்த சிலுவை நண்டே போவது தான். அங்கே தான் இவை எல்லாவற்றுக்கும் நமக்கு விடை கிடைக்கும். ஒரு சிலுவையை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு ஒன்று ஒரு கதையிலே சொல்லப்பட்டிருந்தது. எல்லோரும் தங்களுடைய பாடுகளை கடந்து செல்வதற்கு சிலுவையை அடையாளமாக சிலுவையை சுமந்து கொண்டு மற்றொரு இடத்திற்கு செல்ல வேண்டும். ஒரு 4 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் நடந்து போகணுன்னு சொல்லிட்டு ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. அப்போ அந்த ஊரில் இருக்கிற கிறிஸ்தவர்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நடந்து போனது வேலை தோளில் சுமந்து கொண்டு செல்லுகின்றார்கள். ஒரு சிலர் பெருசாக இருக்குது சின்னதாக இருக்குதுன்னு அப்படியெல்லாம் அவங்களுக்கு தகுந்த மாதிரி வச்சுட்டுருக்குறாங்க. ஒருவர் என்ன பண்ணார், இது இவ்வளோ வெயிட்டாக இருக்குதே, நம்ம சின்னதாக்கணும் சிலுவையை அப்படின்னு போய் அவங்க ஒரு கார்பெண்டர்கிட்ட சொல்லி அவர் சைஸுக்கு தகுந்த மாதிரி சின்னதாக அந்த சிலுவையை கொண்டு வந்து சுமந்து கொண்டு செல்கின்றார்கள். இடையே ஒரு சின்ன பாலம் போன்ற ஒரு இடத்தை கடக்க வேண்டும், ஒரு நீரினை கடக்க வேண்டும். அப்பொழுது முன்னால் சென்றவர்களெல்லாம் சிலுவை பெரிதாக இருந்ததனால் அந்த சிலுவை அதன் மீது வைத்து அந்த பாலத்தை கடந்து சென்றார்கள். நம்ம சுமப்பதற்கு சின்னதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வந்தவர் அங்கே வைக்க முடியல, வச்சு பார்க்குறார், சிலுவை அடிச்சின்னு போயிடுது. இவரும் கீழே விழுந்து அடித்து கொண்டு செல்லப்படுகிறார். இது எதற்காக சொல்கிறது என்றால், நம்முடைய அளவிற்கு தகுந்த மாதிரி நாம் நம்முடைய மனதிற்கு தகுந்த மாதிரி இது இருந்தால் போதும், இவ்வளோ இருந்தால் போதும், சர்ச்சுக்கு வந்தால் போதும், பைபிள் படிச்சிட்டா போதும், இன்றைக்கி ஃபேமிலி ப்ரேயர் பண்ணிட்டா போதும், நான் ஆண்டவருக்குள்ளே இருக்கிறேன். அதுவல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. பாடுகளை அனுபவிப்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. நிந்தைகளை சுமப்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. பழி சொற்களை ஏற்பது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. இப்படியாக அந்த சிலுவையை குறித்து நாம் பார்க்கிறோம். கலாத்தியர் 6 அதிகாரம் 14 வசனத்திலே இரண்டாவதாக நாம் குறிப்பிட்ட
நானோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது என்று பார்க்கின்றோம். மேன்மை பாராட்டுதல். மேன்மை பாராட்டுதல் என்று சொல்லும் பொழுது பெருமை கொள்ளுதல். இதையும் நாம் உலக அளவிலே பார்க்கும் பொழுது முதலாவதாக தங்களை பற்றியும் தங்கள் குடும்பத்தை பற்றியும் மேன்மை பாராட்டி கொண்டிருப்பார்கள், பெருமை பேசி கொண்டிருப்பார்கள். நான் இப்படி, எங்கள் ஃபேமிலி இப்படி, எங்கள் தாத்தா இப்படி, இந்த வழியிலேருந்து நாங்கள் வந்தவங்க அப்படின்னு மேன்மை பாராட்டுவாங்க. அடுத்ததாக பார்க்கும் பொழுது தாங்கள் வேலை செய்யும் இடங்களிலே, நான் இந்த உயர் பதவியில் இருக்கிறேன், இத்தனை பேர் ஆண்டு கொண்டு இருக்கிறேன், நான் சொல்கிறது தான் செய்யணும், அங்கே வந்து எனக்கு இவ்வளோ பேர் இருக்குது, இத்தனை அவார்டு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலை ஸ்தலங்களில் ஒரு பெருமை பாராட்டுறோம். அடுத்தது தங்களுடைய பிள்ளைகளை பற்றி ஒரு பெருமை பாராட்டுறோம். என் மகன் இவ்வளோ படிச்சிருக்கிறான், இத்தனை இடத்துல இருக்கிறான், இங்கே இருக்கிறான், அங்கே இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிள்ளைகளை குறித்து பெருமை பாராட்டுகிறோம். அடுத்தது தன்னைத்தானே குறித்து பெருமை பாராட்டு கொண்டிருக்கிறோம். நான் இவ்வளோ படிச்சுக்கிறேன், டிகிரி வாங்கிட்டுக்கிறேன், இத்தனை பேர் பார்க்குவேன், எனக்கு இவ்வளோ அறிவு இருக்குது, திறமை இருக்குது, தன்னைத்தானே பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம். பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், மேன்மை பாராட்டுவது சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் மேன்மை பாராட்டுவதில்லை என்று சொல்கிறார். அதற்கு பவுல் அப்போஸ்தலனுடைய வாழ்க்கை குறிப்புகளை வேத ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அவரை பற்றி சொல்லும் பொழுது அவர் பெரிய பணக்கார வீட்டிலே பிறந்தவர், செல்வந்தர் வீட்டிலே பிறந்தவர். அதே நேரத்தில் ஆவிக்குரிய கமாலியேல் என்பவரிடத்திலே பாதப்படியிலே உட்கார்ந்து வேதங்களை கற்றுக்கொண்டவர், வேத ஆராய்ச்சி செய்தவர், பாதப்படியில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டவர் என்று குறிப்பிடுகின்றார்கள். அதே போல் ரோம பேரரசின் குடியுரிமை பெற்ற ஒரு யூதர். இவ்வாறெல்லாம் பவுல் அப்போஸ்தலரை பற்றி குறிப்பிடப்படுகிறது. ஒரு குடியுரிமை பெறுதல் போது இப்போது சிட்டிசன் அப்படின்னு சொல்கிறோன்னா நம்ம இந்தியன் சிட்டிசன் சொல்கிறோம். இன்னும் அமெரிக்கா சிட்டிசன்னா க்ரீன் கார்டு வச்சுருந்தா அதுக்கு வேறு மதிப்பு. அந்த பேர் அப்போது அந்த காலத்தில் ரோம பேரரசில் ஒரு குடியுரிமை பெற்றிருக்கிறார் என்பது பவுல் எவ்வளவு பெரிய நிலையில் இருந்துள்ளார். அந்த பவுல் சொல்லுகின்றார், சிலுவையை குறித்து மேன்மை பாராட்டுங்க. அதை மட்டும்தான் மேன்மை பாராட்டுற, வேறு எதுவுமே எனக்கு இல்லை. இன்னும் பார்க்க போனால் பவுல் அப்போஸ்தலர் ஒரு நிருபத்திலையும் சிலுவையை பற்றி ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறார். நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு நிருபத்திலையும் சிலுவையை குறித்து பற்றி ஒரு வரியை, ஒரு வசனத்தை குறிப்பிட்டிருக்கிறார். நம்ம கூட உலக வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது சிலுவையை பற்றி என்ன யோசித்து கொண்டிருக்கிறோம்? இன்னும் சொல்லப்போனால் சிலுவையை பற்றி உபதேசம் என்று முதலில் வசனத்திலே பார்த்தோம். சிலுவையை பற்றி நம்ம யாருக்குன்னா எதனா சொல்லியிருக்கிறோமா? எவ்வளோ கதை பேசுகிறோம், மற்றவங்கள பேசுகிறோம், மற்றவங்கள திட்டுறோம். வீட்டில் உட்காந்து நம்ம உட்காந்தா கூட நம்மளை பற்றி பேசுறதில்லை, இன்னும் மற்றவங்கள பற்றி தான் பேசுகிறோம். இப்படியெல்லாம் பேசுகின்ற நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றியல்ல, சிலுவையை பற்றி இப்படியாக ஒரு மீட்பு இருக்கிறது என்பதை குறித்து யாராவது ஒருவரிடமாவது நாம் சொல்லி இருக்கிறோமா? இது வரைக்கும் நம்ம சொல்லியிருக்க மாட்டோம். இன்றைக்கி தமிழ்நாட்டில் இவ்வளோ கோடி பேர் இருக்கிறாங்கன்னா 60% வந்து குட் ஃப்ரைடேனா என்னன்னு தெரியாது, ஒரு ஃபெஸ்டிவல் தான் நினச்சிக்கிறாங்க. ஏன் இயேசு கிறிஸ்து மரித்ததினால் இல்லை அந்த குட் ஃப்ரைடேவை செலிப்ரேட் பண்ணுறாங்க, அதில் என்ன முக்கியத்துவன்றது நிறைய பேருக்கு தெரியும். என் கூட வேலை செய்யற ஒரு சிலர்களுக்கு கேட்டாங்க, இதில் ஒரு இந்துஸ்களுக்கு தெரியாது. அப்போ நம்ம எங்கே வந்து அந்த சிலுவையை பற்றிய உபதேசத்தை எங்கே சொல்லியிருக்கிறோம், யார்கிட்ட சொல்லியிருக்கிறோம்? அப்போ இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுக்கலாம். அடுத்த லென்த் டேஸ்க்குள்ளே ஒரு 5 பேருக்கு நம்மளால் சொல்ல முடியுமா? அடுத்த லென்த் டேஸ்க்குள்ளே இன்னும் 1 வருஷம் டைம் இருக்குது. ஒரு 5 பேரை சிலுவையை பற்றி சொல்லியோ இல்லை ஆண்டவருடைய அன்பை பற்றி சொல்லியோ ஆண்டவருக்குள்ளாக நாம் கொண்டு வர முடியுமா? இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வயசுக்கு, இத்தனை வயதுக்கு எத்தனை பேரை நாம் ஆண்டவருக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறோம், ஆத்மாவை அழைத்திருக்கிறோம், சிலுவை பற்றிய உபதேசத்தை சொல்லியிருக்கிறோம்? யோசித்து பார்ப்போம். வசனத்தை கேட்குறோம், போயிடுறோம். அதாவது நம்ம ஜெபம் பண்ணுறது, இந்த சர்ச்சுக்கு வர்றது, ஆராதனையில் கலந்துக்கிறது, குடும்ப ஜெபம் பண்ணுறதெல்லாம் நம்மளுக்கு.
ஜெபமே அப்படி தானே பண்ணுறோம். எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க, இதை செய்யுங்க, அதை செய்யாதீங்க, இதுதான் ஜெபம். அதெல்லாம் நம்மளுக்கு. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதற்கு நாம் என்ன செய்கின்றோம்? அப்போ நம்மை குறித்து மேன்மை பாராட்டாமல் இந்த சிலுவை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டும் என்று இந்த நாளிலே நாம் தெரிந்து கொள்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே கடைசியாக பரத்திற்கு செல்லும் முன் சொன்ன வார்த்தை அதுதான். இப்போ எல்லாரையும் போய் சுவிசேஷம் அறிவித்து சீடர்களாய் மாற்றுங்கள் என்று சொன்னார். இந்த நாளிலே கூட திருச்சபைக்கு விசுவாசிகளுக்கு என்னுடைய வேண்டுகோள், அடுத்த குட் ஃப்ரைடே வருவதற்குள் நாம் எத்தனை பேருக்கு இந்த சிலுவை பற்றிய உபதேசத்தை சொல்லியிருக்கிறோம் என்பதை குறித்து வைத்துக்கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். அருமையாய் நீர் எங்களுக்கு கொடுத்த திருச்சபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் விசுவாச மக்களுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாக இருப்பதும் உடைய சுத்த கிருபை தகப்பனே. இதோ நாங்கள் இந்த கேட்ட சிறிய இந்த வசனங்களில் கர்த்தாவே, நீர் எங்களுக்காக பாடுகளை அனுபவித்தீர், எங்களுக்காக கர்த்தாவே எல்லாவற்றையும் செய்தீர். கர்த்தாவே, எங்கள் பாவங்களுக்காக நீர் பலியானீர். அந்த சிலுவையின் சின்னத்தை எங்களுக்கு அடையாளமாக வைத்து சென்றிருக்கிறீர். ஆம் கர்த்தாவே, நாங்கள் சிலுவையை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டுவோம். எங்களை நாங்கள் தாழ்த்தி கொள்ளவும் கர்த்தாவே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பயன்படுத்தும், எங்களை எடுத்து பயன்படுத்தும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று ஸ்தோத்திர கீதத்தை பாடுவோம். கடவுளே சுத்த இருதயத்தை நிலவரமான சமூகத்தை நேற்று என்னை தள்ளி விடாதிரும். உமது பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும். நாம் 122வது பக்கம் பொதுவான பிரார்த்தனை மாலையை நாம் பாடுவோம். கர்த்தாவே கிறிஸ்துவே கர்த்தாவே பரமண்டல இருக்கிற எங்கள் பிதாவாகிய கடவுளே, எங்கள் மேல் இரங்கும். லோகத்தின் ரட்சகராய் இருக்கிற சுதனாகிய கடவுளே, எங்கள் மேல் இரங்கும். பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, எங்கள் மேல் இரங்கும். பரிசுத்த திரியேக கடவுளே, எங்கள் மேல் கிருபை கூரும். தயாபரராகிய கர்த்தாவே, எங்களை காப்பவீரும். தயாபரராகிய கர்த்தாவே, எங்களை சகல பாவங்களுக்கும் சகல மோட்சங்களுக்கும் பிசாசின் சர்ப்பணிகளுக்கும் கண்ணிகளுக்கும் எங்களை விளக்கமாய் காரும். கிருபையுள்ள பராபரனே,
கசப்பான துன்மரத்துக்கும் பெருவரியான எங்களை விளக்கமாய் காரும் கிருபையுள்ள கழகத்துக்கும் பிரிவினைகளுக்கும் இடி சேதத்துக்கும் பெருங்காற்றுக்கும் அக்னி சேதத்துக்கும் பெருவெள்ளத்துக்கும் நித்திய மரணத்துக்குமோ எங்களை விளக்கமாய் காரும் கிருபையுள்ள ஓமுடைய பரிசுத்த மனித அவதாரத்தினாலும் ஓமுடைய உபவாசத்தினாலும் சோதங்களினாலும் ஓமுடைய மரண அவஸ்தையினாலும் இரத்த வேர்வையினாலும் எங்களை ரட்சியும் கிருபையுள்ள கர்த்தரே. தேவரின் சிலுவையில் அரண்டு அணிந்து மரணத்தினாலும் தேவரின் மகிமையாய் உயிர்த்தெழுந்து பரமடத்துக்கு எறினாலும் எங்கள் மரண வேளையில் நியாய தீர்ப்பினாலிலோ எங்களை ரட்சியும் கிருபையுள்ள தேவரீர் உமது சபையாண்டு காப்பாற்றுவோம். சபையின் போதகராகிய உம்முடைய ஊழியக்காரரும் ஆரோக்கியமான வசனத்தினாலும் தூய்மையினாலும் நடக்கையினாலும் நிலைப்படுத்தவோம். ஏழை பாவிகளாகியோர் சகலவித பொருட்களையும் இடர்களையும் எதிர்த்து தடுக்குவோம். வழி தப்பி மோசம் போனவர்களை எல்லாம் திரும்புவோம். சாத்தானிகள் பாதன் கீழ் நசக்கி போடவோம். ஏழை பாவிகளாகியோர் உமது அறுப்புக்கள் உண்மையான வேலையாட்களை அனுப்புவோம். தெய்வ வசனத்தை பழிக்கப்படியோம். உம்முடைய ஆவையும் பழத்தும் கூட்டமும் கட்டளையிடுவோம். துக்கப்பட்டு திடராயிருக்கிற அனைவரையும் ஆதரித்து தேற்றவோம். ஏழை பாவிகளாகியோர் கிறிஸ்தவர்களாகிய சகல தேச தலைவர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் உமக்குள் சமாதானத்தை ஒற்றுமை தரவும். எங்கள் குடியரசுத் தலைவர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் சமாதானத்தின் நல்ல அரசாட்சியும் கட்டளையிடுவோம். எங்கள் குருமாரையும் மூப்பரையும் பள்ளிக்கூடங்களையும் சமயங்களும் ஆசீர்வதிர் காக்கவும். ஏழை பாவிகளாகியோர் எங்களை உம்முடைய பரிசுத்த ஊழியத்தில் நிலைப்படுத்தி பழக்க பண்ணுவோம். உம்முடைய பரிசுத்த சுவிசேஷம் பிரசித்தி பண்ணப்பட யூதரையும் கிறிஸ்தவையும் அறியாத மற்றவர்களை திரும்பவும் வேலை நடத்திற பண்ணவோம். ஏழை பாவிகளாகியோர் மறுமையும் துன்பமும் அனுபவிக்கிற யாவரும் துணவரையாய் வெளிப்படுவோம். நிலத்திலும் நீரிலும் ஆகாயத்து பயணம் பண்ணுகிற யாவரையும் காப்பாற்றுவோம். கர்ப்பவதிகளுக்கு மகிழ்ச்சியான பேரை கட்டளையிடுவோம். சகல பிள்ளைகளும் பிணியாளிகளும் கண்ணோக்கமும் பராமரிக்கவும். குற்றம் இல்லாமல் கைது செய்யப்பட்டவர்களை விடுதலையாக்கவும். சகல கைப்பெண்களையும் அனாதை பிள்ளைகளையும் ஊனமற்றவர்களையும் ஆதரிக்கவும். ஏழை பாவிகளாகியோர் சகல மனிதர்களுக்கு இறங்கவும். எங்கள் ஆதரிப்பவர்களுக்கும் கிருபையுள்ள நித்திய பலனை கொடுக்கவும். எங்களை பகைக்கிறவர்களுக்கும் துன்பப்படுத்துகிறவர்களுக்கும் நிந்திக்கிறவர்களுக்கும் மன்னித்தும் அவர்கள் மனதை திரும்பவும். காலத்தின் நல்ல மழையும் நிலத்தின் பயிரும் கட்டளையிடவும் காப்பாற்றவும். எங்கள் விண்ணப்பங்களையும் கேட்டாரோலாம். ஏழை பாவிகளாகியோர் பராபரனுடைய குமாரனாகிய இரக்கமுள்ள கர்த்தரே, அடியாரை உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கோட்டையே, எங்களுக்கு உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டு கோட்டையே, எங்களுக்கு
உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவான் கூட்டியே உம்முடைய சமாதானத்தை எங்களுக்கு கட்டளையிடும். கிறிஸ்துவே எங்களை கேட்டருளும். கர்த்தாவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கர்த்தாவே கிருபையாயிரும். நாம் மீண்டுமாய் கடவுளை மையப்படுத்தும்படியாய் 234வது பாடலை நாம் பாடுவோம். 234வது பாடல் காணிக்கை எடுப்பவர்கள் நம் மத்தியில் இருக்கிற கென்னடி அண்ணன் அவர்களும் அதே போல பிரின்ஸ் சாமுவேலும் காணிக்கை எடுப்பார்கள். எங்கே சுமந்து போகிறேன் சிலுவையை எங்கே சுமந்து போகிறேன் எங்கே சுமந்து போகிறேன் சிலுவையை எங்கே சுமந்து போகிறேன் எங்கே சுமந்து போறேன் இந்த காலையில் உமது எங்கே சுமந்து போறேன் இந்த காலையில் உமது அங்கம் முழுதும் நோக ஐயா என் இயேசுநாதா எங்கே சுமந்து போகிறேன் சிலுவையை எங்கே சுமந்து போகிறேன் பாவியினாலே வந்த பார சுமையோ இதை பாவியினாலே வந்த பார சுமையோ இதை ஆவலுடன் எடுத்து ஆவி துடிக்கவும் எங்கே சுமந்து போகிறேன் சிலுவையை எங்கே சுமந்து போகிறேன் தோளில் பாரம் அழுந்த தூக்கபலம் இல்லாமல் தோளில் பாரம் அழுந்த தூக்கபலம் இல்லாமல் தாளும் தத்தளிக்கவே பாத சோபம் உரணி எங்கே சுமந்து போகிறேன் சிலுவையை எங்கே சுமந்து போகிறேன் கைகள் அயரையிரு கண்கள் இருளத்திரு கைகள் அயரையிரு கண்கள் இருளத்திரு மெய்யும் கருகனாவும் மெத்த வறண்டு போக எங்கே சுமந்து போகிறேன் சிலுவையை எங்கே சுமந்து போகிறேன் வஞ்ச துரோகிகளால் வாதைப்பட்டது மகா வஞ்ச துரோகிகளால் வாதைப்பட்டது மகா கொஞ்சம் என்றோ இதையும் கூட எடுத்து கொண்டு எங்கே சுமந்து போகிறேன் சிலுவையை எங்கே சுமந்து போகிறேன்
வாதையினால் உடலும் வாடி தவிப்புண்டாக, வாதையினால் உடலும் வாடி தவிப்புண்டாக, பேதம் இல்லா சீமோனும் பின்னாக தாங்கி வர எங்கே சுமந்து போகிறேன், சிலுவையை நீ எங்கே சுமந்து போகிறேன். தாயார் அழுது வர சார்ந்தவர் பின் தொடர, தாயார் அழுது வர சார்ந்தவர் பின் தொடர, மாயம் இல்லாத ஞான மாதர் புலம்பி வர எங்கே சுமந்து போகிறேன், சிலுவையை நீ எங்கே சுமந்து போகிறேன். வல்ல பேயை கொல்லவும் மரணம் தன்னை வெல்லவும், வல்ல பேயை கொல்லவும் மரணம் தன்னை வெல்லவும், எல்லை இல்லா பாவங்கள் எல்லாம் நாசமாகவும் எங்கே சுமந்து போகிறேன், சிலுவையை நீ எங்கே சுமந்து போகிறேன், எங்கே சுமந்து போகிறேன், சிலுவையை நீ எங்கே சுமந்து போகிறேன். சபைக்கான அறிவிப்பு. ஆராதனை முடிந்தவுடன் உங்களுக்காக தேநீர் வைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அறிந்து செல்லும்படி அன்பாய் கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். அதே போல் இந்த நாளில் செய்தி கொடுத்த நம்முடைய சபையினுடைய தலைவர் அவர்களுக்கும் திருச்சபையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் ஜெபத்துக்குள்ளாக கடந்து போவோம். ஜெபம் செய்வோம். சர்வத்திற்கு வல்ல கடவுளே, நாங்கள் உறுதியான விசுவாசத்திலும் ஊழியம் செய்யவும், உம்முடைய நாமத்தை அறிக்கை விடுதல் முடிபறிந்தும் நிலைத்திருக்கவும், உமது வார்த்தை கட்டப்படாமல் தன்மைக்கேற்றபடி தாராளமாய் கிறிஸ்துடைய பரிசுத்த ஜனத்தின் சந்தோஷத்திற்கு வளர்ச்சிக்கும் பிரசங்கப்படியும், உமது பரிசுத்த ஆவியானவரை பரத்தில் வருகிற ஞானத்தையும் உடைய திருச்சபைக்கு தந்தருளும்படியாய் ஆண்டவரே இந்த நாள் உபதேசத்தின் வழியாய் எங்களுக்கு கொடுத்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். சாமி, கிருபை நிறைந்த கடவுள், சிலுவை எங்களுடைய வாழ்வுக்கு முன்பாக இந்த சிலுவையை நான் சுமக்க வேண்டிய இடத்துல எனக்காக கடவுள் சுமந்தார். இந்த சிலுவையை நாங்கள் எப்படி இந்த உலகத்திலே நாங்கள் மேன்மையாக எண்ணிக்கொண்டு எங்களுடைய உள்ளங்கள் ஆண்டவருடைய பொறுப்பாதத்துக்கு முன்பாக இருக்கும் என்பதையே, இந்த சிலுவை எங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட உணர்த்துதலை நாங்கள் ஆண்டவர் உணர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதையே இந்த நாளுடைய இறை செய்தியின் வழியாக எங்களுக்கு நீர் ஆசீர்வாதமாய் தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். சாமி, இந்த ஆசீர்வாதமான செய்தியை கொடுத்தவர் ஆண்டவரே சபையினுடைய தலைவர் அவர்களுக்காக நன்றி சொல்லுகிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குறிப்பாக ஆண்டவரே உடைய தெய்வீக கிருபையினாலே எங்களை இந்த சிலுவை என்கிற தியானத்தின் ஒரு சந்திய நாட்கள் வழியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தை நாடி தேடி வந்து உம்முடைய திருவார்த்தைக்குள்ளாக எங்களை ஆசீர்வதித்து ஆண்டவரே உங்களுடைய வாழ்வை நீர் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறீர். சாமி, அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இதனால் வந்தவர்கள் அத்தனை பேர்களுக்கும் உம்முடைய கிருபையும் தந்து ஆசீர்வாதத்தை அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். சாமி, ஏக்கத்தோடு சிந்தனையோடு ஜபத்தோடு அவர்கள் உள்ளத்தில் ஏவுகரமான காரியங்களை ஜபத்தோடு வைக்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஆமேன் என்று அங்கீகரித்து ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே, குறிப்பாக ஆண்டவரே இந்த நாள் அனைவரும் பாதுகாப்போடு ஆண்டவரை ஆலயத்துக்குள்ளாக வந்தார்கள். அதே பாதுகாப்போடு தன்னுடைய இல்லத்துக்கும் ஆண்டவரே உம்முடைய குடும்பங்கள் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை பாதுகாப்பாய் பயணிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். சாமி, திருச்சபையில் இருக்கிற பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரையும் பேர்பராய் தொட்டு நீர் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம். தகப்பனே, குறிப்பாக ஆண்டவரே சபையினுடைய ஊழியர்களுக்கு முன்னோடியாக இருக்கிற சபையினுடைய பொறுப்பாளர்களை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவரே, இதனாலே எங்களுடைய சபையினுடைய தலைவர் ஆண்டவர் ஜான்சன் சாருக்காக
செயலாளர் திரு விஜயகுமார் அண்ணனுக்காக, பொருளாளர் திரு பிரபு ஞான செல்வன் அண்ணன் அவர்களுக்காக, துணைத் தலைவர் திரு டென்னி அண்ணன் அவர்களுக்காக, அதே போல் ஜார்ஜ் சாருக்காக, ரமேஷ் அண்ணனுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இந்த நாளிலே மாதர் சங்கங்களையும் ஆண்டவரே இது வாலிபர் சங்கத்தையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஊழியங்கள் வழியாக உடைய கிருபையுள்ள ஆசீர்வாதத்தை அவர்களுக்கு அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக எங்களுடைய அன்பு பிள்ளைகள் வெளிநாட்டு தேசத்திலே வசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். இந்த நாளிலே கூட ஆண்டவரே ஈராக்கு ஆண்டவர் இப்படி போர் நாளே அண்டை நாடுகளாக பாதித்து கொண்டிருக்கிற சூழலுக்கு மத்தியில் இருக்கிற ஆண்டவர் பக்ரைன், அதே போல் கோவிட் ஆண்டவரே கத்தார், இப்படிப்பட்ட தேசத்தின் மத்தியிலே வசிக்கிற எங்களுடைய அன்பு பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையுள்ள பாதுகாப்பை தந்து தன்னுடைய சொந்த நாட்டுக்கு வருவதற்கு ஆண்டவரே உம்முடைய வழிநடத்தல் அவர்களுக்கு முன்பாக இருக்கும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. குறிப்பாக இந்த போர் அமைதியின் உள்ளத்தோடு சமாதானத்தின் ஏதுவாய் நடத்துவதற்கு உம்முடைய ஒத்தாசை அருளும்படியாய் நாங்கள் வேண்டுகிறோம் சாமி. தொடர்ந்து ஆண்டவரே தினத்தியானத்தின் வழியாக காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தை கேட்பதற்கும் ஆண்டவரை காணொலி வழியாக எங்களை நீர் வழிநடத்தும்படியாய் வேண்டுகிறோம் சாமி. ஆண்டவருடைய திவ்ய கரத்தினாலே உம்முடைய பாதுகாப்போடு ஆண்டவரை எங்களுடைய இல்லங்களுக்கு திரும்பிச் செல்ல உம்முடைய கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். பரமண்டலில் இருக்க எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்த பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களை சோதனை சுவாமி. நாம் எழுந்திருந்து கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். கர்த்தராண்டவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தராண்டவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தராண்டவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. சமாதானம்